கோவை விமான நிலையத்தில் வேட்பாளர்களை வரவேற்க காத்திருந்த திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் போட்டி போட்டுக்கொண்டு முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் மாவட்டத்தின் பிற தொகுதி வேட்பாளர்கள் சென்னையிலிருந்து கோவை வருவதாக தகவல் வெளியானது. இதனையொட்டி கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் மேளதாளங்களுடன் விமான நிலையத்தில் குவிந்தனர். விமானம் வந்திறங்கிய போது மற்ற திமுக வேட்பாளர்கள் மட்டுமே வந்திருந்தனர். செந்தில் பாலாஜி வரவில்லை என்ற தகவல் தெரிந்ததும் காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர். இருப்பினும் வந்திருந்த இதர வேட்பாளர்களுக்கு மாலை அணிவித்தும் அவர்களை தோள்களில் தூக்கிச் சுமந்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜெய் ஜெய் திமுக, ஜெயிச்சாச்சு திமுக என தொண்டர்கள் எழுப்பிய முழக்கங்கள் விமான நிலையத்தை அதிர வைத்தன. அதே நேரத்தில் சூலூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுகுமாரை வரவேற்க அக்கட்சியின் தொண்டர்களும் திரண்டிருந்தனர். திமுகவினரின் முழக்கங்களுக்கு போட்டியாக டிவிகே தொண்டர்கள் விசில் ஊதி டிவிகே ஓ டிவிகே என முழக்கங்களை எழுப்பினர். வேட்பாளர் சுகுமாருக்கு விசில் மாலை அணிவித்ததோடு வேல் வழங்கியும் தங்களது பாணியில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இரு கட்சிகளின் தொண்டர்களும் ஒரே நேரத்தில் முழக்கங்களை எழுப்பியதால் விமான நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. தேர்தலுக்கு முன்பே கோவை மண்ணில் கட்சிகளுக்கு இடையிலான இந்த தொண்டர்கள் மோதல் அரசியல் களத்தை சூடாக்கியுள்ளது. சார் என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. தமிழக வெற்றிக் கழக சார்பாக சூலூர் வேட்பாளராக நான் என்னை அறிமுகப்படுத்தி என்னை போட்டியிடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த விஜய் சாருக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்தனனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவங்க மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக சூலூரில் இருக்கிற பிரச்சனைகள் விசைத்தறி பிரச்சனை, அதன் மூலமாக கரண்ட்டு அவங்க கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அதுவும் 20 வருஷத்துக்கு மேலே சூலூர் குளம் தூர் வராமல் இருக்குது. அதுக்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். அதுபோக நொய்யலாறு ஒரு நொய்யலாறு இன்றைக்கி வரைக்கும் தூர் வராமல் இருக்குது. அதாவது சாக்கடை மிக்ஸ் ஆகி வருது. அதையும் நாங்கள் தூர்வாரி அது முறைப்படி நொய்யலாத்தில் நல்ல தண்ணி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். வேறு என்னன்னு கேளுங்க. ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சூலூர் மட்டும் இல்லை, 234 தொகுதியிலையுமே டிவிகே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு கட்சி தனியாக போட்டியிடுறோம். 234 தொகுதியிலையும் தனியாக போட்டியிடுறோம். எதிர்த்தாப்பில் திமுக 24 கட்சியை கூட வச்சுருக்கு. ஏடிஎம்கே 10 கட்சியை கூட வச்சுருக்காங்க. எங்களை ஒரு ஆளை எதுக்கிறதுக்கு 34 பேர் சேர்ந்து வர்றாங்க. அப்படின்னா நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்போம், எங்கள் தலைவர் தளபதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாருங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அது அதிமுக கோட்டையில் இப்போ விழும் ஓட்டை. அதிமுக கோட்டைங்கிறீங்க, அது விழும் ஓட்டை. இப்போ அவ்வளோதான். நேர்மையான வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் இப்படி தான் ஏமாத்துது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க. மாற்றி காசை கொடுத்து மக்களை ஒரு ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வாங்கி ஓட்டை போட்டு வாங்கிட்டு 5 வருஷம் அவங்கள ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. ஒரு நாள் 2 நாள் காசை போட்டு மீதி 5 வருஷம் மக்கள் இவங்களை தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. எந்த வேலையும் நடக்கிறத எல்லாத்துக்கும் கரப்ஷன் அதிகம். அந்த கரப்ஷனை போக்குறதுக்காக தான் நம்ம நேர்மையான வழியில் நாங்கள் ஆட்சி கொடுக்கணும்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு. அது பிரகாரம் எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. இந்த 2 கட்சியுமே வேண்டாம், 55 வருஷம் ஒருத்தங்க 75 வருஷம் ஒருத்தங்கன்னு சொல்லி மக்கள் இது வரைக்கும் ஏமாத்துறது போதும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு முழு சப்போர்ட் இருக்குது. கோயம்புத்தூரை பார்த்தீங்கன்னா பரிசு மலை
புரிஞ்சுட்டு வராங்க. செந்தில் பாலாஜி வந்து இங்கே போட்டியிடாருங்க, பார்த்தீங்கன்னா பரிசு மலை குவிப்பாங்க. எப்படி பார்க்குறீங்க இது வந்து? எலெக்ஷன் கமிஷன் சரியான நடவடிக்கை எடுக்கணும். அது எடுக்கிறது இல்லை. அவங்க வந்து இந்த புடலங்காய் விற்கிறவங்களையும் வாழைக்காய் விற்கிறவங்களையும் பிடிச்சி 50,000 50,100 பிடிக்கிறாங்க. ஊர் அண்டா கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதை பிடிக்கல. பணம் எடுத்துகிட்டு போய் டிஸ்பியூட் பண்ணுறாங்க, பிடிக்கல. எல்லா பக்கமும் பணம் டிஸ்பியூட் ஆகுது. ட்ரம்மு கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே எல்லா பொருளும் இருக்குங்கிறாங்க. இதையெல்லாம் தேர்தலான ஏன் கண்டுக்கலன்னு எங்களுக்கு தெரியல. 5 வருஷமா அது யாரோ 1 2 பண்ணது வந்து கட்சி அதுக்கு பொறுப்பேற்றுக்காது. 5 ஆண்டு எம்எல்ஏ வந்து உங்களுக்கு என்ன தொகுதிக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு? யாருங்க? எம்எல்ஏ ஒன்றும் பண்ணலையே. 10 வருஷமா ஒன்றும் அவர் பெருசாக பண்ணல. நாங்கள் வந்து பாரம்பரியமாக திமுகலேருந்து வந்த குடும்பம். திமுக இங்கே ஆரம்பித்தது எங்கள் அம்மாவோட தாத்தா தான். அப்படி ஒரு பாரம்பரியம் எங்களுக்கு இருக்குது. பெரியார் மூலமாக கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மாவோட தாத்தா தான் 1929. அவ்வளோ ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அதனால் நான் வந்து எனக்கு வந்து திமுக இருந்தவன் தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல. இப்போ ஜனவரி வரைக்குமே திமுக தான் இருந்தேன். இங்கே நடக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு பாரம்பரியமான கட்சிக்காரங்களுக்கோ நேர்மையானவங்களுக்கோ இங்கே எந்த விதத்தில் ஒரு மரியாதையும் இல்லை. திமுகவில் வந்து அது கரப்ட் அதிகமாகி கார்பரேட் ஆகி போச்சு. அதனால தான் நான் வெளியில் போனேன். நான் திமுகவில் வந்து செந்தில் பாலாஜி வந்து கரூரில் போட்டியிடாமல் இங்கே போட்டியிடுறாருன்னா உள்ளூரில் அவர் வந்து விலை போகாத மாடு. ஏன்னா இதை வந்து அவர் தான் சொன்னார். அவர் வந்து உள்ளூரில் விலை போகாத மாடுன்னு இவர் அண்ணாமலை சொன்னார். அண்ணாமலை போட்டியிடும் போது அந்த அண்ணாமலை சொல்கிறதுக்கு இவருக்கு எந்த தகுதி இல்லை. ஏன்னா இவர் வந்து அங்கே விலை போகாமல் இங்கே வந்து போட்டியிடுறாரு. அது சூலூர் தெற்கு கோவை தெற்கில். இவர் வந்து எப்படின்னா தான் மட்டுமே முன்னேறணும், திமுகவில் யாருமே முன்னேறக்கூடியாதுன்னு நினைக்கக்கூடியவர். இதை கோயம்புத்தூர் திமுககாரங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா யாரையுமே அவர் வந்து அவர் கீழே இருக்கிற ஆட்களை மட்டும்தான் பதவி கொடுத்து போட்டு வச்சுருப்பார். ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்களை போட்டு வச்சுருப்பார். அவர் வந்து கரூரில் ஜெயிச்சுட்டு அங்கே போயிட்டாரு. இங்கே யாராவது ஜெயிச்சாங்கன்னா அவங்க டெவலப்மெண்ட் ஆகக்கூடாங்க. அவர் வந்து இங்கே போட்டிக்கிடுறாரு. அவர் சரியாக திமுகவை காப்பாற்றணும்னு நினச்சாருன்னா அவர் போய் தொண்டாமுத்தூரில் வேலுமணி தொகுதியில் போட்டிக்கிடணும். அவரால் முடியுமா? முடியாது. தொண்டாமுத்தூரில் வேலுமணிக்கு எதிராக செந்தில் பாலாஜி நிற்பாரா? தாராளம் இப்போ கூட மாற்றி நிற்கலாம். அவரால் அது முடியாது. எதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு கார்பரேஷன் வந்து பெரம்பூரில் குழி தோண்டியிருக்காங்க. என்ன காரணம்? அப்படி என்ன வேலையை இவங்க வந்து இதுவரைக்கும் செஞ்சுருக்காங்க? நகராட்சி நிர்வாகத்துறை என்னென்ன ஊழல் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அமைச்சர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அது இன்னும் பதியாமல் இருக்காங்க. அது ஏன் இன்றைக்கி வரைக்கும் பதியல? அப்படி இவங்க பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு முன்னாலே நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து அதுக்கு முன்னாலேயே வந்து தகவல் கொடுத்து அந்த இடத்துல கேட்டிருக்கோம். இவங்க வந்து என்னென்னா 4998 பேர்த்துக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. 5000 பேர்த்துக்குன்னா 2 பேர் கம்மியாக கொடுப்பாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக 100 பேர்த்துக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுப்போம். 100 பேர் உங்களுக்குள்ளே பேசிட்டு நீங்கள் கலைஞ்சு போய்க்குன்னு சொல்லிடுவோம். நாங்கள் வந்து அப்படியெல்லாம் இல்லை. எங்களுக்கு வந்து எந்த ஒரு தலைவராவது என்னோட கூட்டத்துக்கு வந்து தாய்மார்கள் வர வேண்டாம், வயசானவங்க வர வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாங்கன்னு இங்கே இருக்கிற தலைவர்களை சொல்லுங்கள் பார்ப்போம். திமுகலேயே அதிகமாக சொல்ல ஒரு பயம் வர மாட்டாங்க. எங்கள் தலைவர் அப்படி சொல்லியும் கூட கூட்டம் கட்டுக்கடங்காமல் வருதுன்னா அப்போ அந்த எழுச்சி எப்படி இருக்குது? தமிழ்நாடு பூரா 234 தொகுதியிலும் எழுச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அது மக்களை விலை கொடுத்து வாங்குறாங்க. அது தேர்தல் அறிக்கையே கிடையாது. அது வந்து மக்களை விலை கொடுத்து வாங்கி அவங்க வந்து மறுபடியும் 5 வருஷத்துக்கு வந்து இவங்க நடக்கணும். யாருக்கு? மக்கள் வந்து அவங்கள தேடி நடக்கணும். எந்த மந்திரியாவது வேலை செஞ்சு கொடுத்துருக்காருன்னு இப்போ சொல்லுங்கள். கோயம்புத்தூரில் இருக்கிற திமுக காரங்களை உதாரணத்துக்கு எடுத்துங்க. ஏதாவது அவங்க பொழைச்சிருக்காங்களா, ஏதாவது வேலை செஞ்சுருக்காங்களான்னு மட்டும் கேளுங்க. ஒரு வேலை இன்றைக்கி வரைக்கும் நடந்ததில்லை. 4.5 வருஷமாக நடக்காமல் இருந்த வேலை 6 மாதத்தில் இவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஒரு ரோடு முழுசாக போட்டிருப்பாங்களான்னு கேளுங்க. எல்லா இடத்துலையும் பேட்ச் போட்டு முழு பில் எடுத்துடுறாங்க. அது இல்லைன்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்லை நாங்கள் ரோடு முழுசாக போட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது அதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாலே நான் வந்து பேசிட்டு தான் இருந்தேன் அவங்ககிட்ட. பேசி இவங்க வந்து என்னென்னா சாதாரண ஒரு உதாரணம் சொல்கிறேன். வெள்ளலூர் பஞ்சாயத்து தலைவர் வந்து ஏடிஎம்கே. அவர் வந்து ஒரு இடத்த வந்து அரசாங்க இடத்த ரிசர்வ் சைட்டை வந்து பையன் பேருக்கு எழுதி வச்சிட்டார். அதை எதிர்த்து போராடி 1.5 வருஷமாக நான் கோர்ட்டுக்கு போய் கடைசி வரைக்கும்
நான் எல்லாத்திலையும் ஜெயிச்சு வந்தேன். கடைசியில் கொண்டு நகராட்சி நிர்வாகத்துறை செக்ரட்டரி கிட்ட கொடுத்ததுக்கு அவர் வாங்கி பெண்டிங் போட்டார். ஒரு அதிமுக பஞ்சாயத்து தலைவரை திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது நீக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்? 2 பேருமே கூட்டு களவாணிகள். அதிமுகவாட்டும் திமுகவாட்டும் கூட்டு களவாணிகள் தான். அவங்கள தனியாக பிரிச்செல்லாம் ஊழல் விஷயத்தில் பார்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவரை நீக்க முடியாதவங்க எப்படி வந்து நீங்கள் ஒட்டுமொத்த மந்திரி மேல் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? இதே சிஎம் வந்து இங்கே மலஞ்சம்பட்டியில் பேசினார். நான் ஆட்சிக்கு வந்த உடனேயும் ஜெயலலிதாவை கொண்டாங்கல் நான் பழி வாங்குவேன். நான் வந்து மு கருணாநிதியோட மகன். நான் வந்து யார் நடவடிக்கை எடுக்காதீங்க நான் எடுப்பேன்னாரு. எந்த நடவடிக்கை எடுக்கல. 10 ரூபாய்க்கு விற்கிற சீமாரை 150 ரூபா போட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் கொடுத்தாரு. வேலுமணி மேலே நான் எஃப்ஐஆர் போடுவேனார். இன்னைக்கு வரைக்கும் போடல. அப்படியே போட்ட எஃப்ஐஆர்லேயும் அது வந்து ஓட்டை விட்டாங்க. அது எதுவும் நடக்கல. எந்த மந்திரி மேலேயும் அதிமுக மந்திரி மேலேயும் இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லை. என்ன காரணம்? ஊழல் அவங்க பண்ணாங்களா இல்லை ஊழல் பண்ணதுக்கு இவங்க கமிஷன் வாங்கினாங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதுதான் கிளாஸ். இது வந்து கிளாஸ் இல்லை. நாங்கள் அமைதியாக நின்றுருக்காங்க. அவங்க தான் வந்து அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணல, நாங்களும் எந்த பிரச்சனையும் பண்ணல. நாங்கள் அமைதியாக நின்றுருக்காங்க. இதுலேயே நீங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. நாங்கள் அமைதியாக நின்று என்னை வரவேற்கிறதுக்காக நின்றுருக்காங்க. என்னை கூட்டு போக போகிறாங்க. அவ்வளோதான் ஒளி. இதில் கிளாஸாக இருக்கும் ஒன்றும் கிடையாது. மக்கள் ஓட்டு போடுறாங்க. இவங்க என்ன பண்ண முடியும்? இனிமேல் தான் திட்டம் என்னன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ. கூட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.